தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வஜாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கட சித்தம் ஜானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரமாபதன கலியுதேவ காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கைலாஷ் நாராயண் சர்மா யாருன்னு தெரியாதே. கைலாஷ் நாராயண் சர்மா யாருன்னு தெரியாதே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்க. ஸ்ரீமதி உமா மகேஸ்வரி அவர் ஒரு ஸ்மார்த்தா, ஆத்துக்கார் வந்து ஸ்ரீதர், அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே மகாபெரிவா. தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பரமேஸ்வரன் நாராயணன் இவெல்லாம் இப்படி ரிலேட்டட்னு தெரியுமே. அதனால் பெரியவா வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். இந்த கைலாஷ் நாராயணன் சர்மா யாருன்னு தெரியாதேன்னா நம்மளுக்கு தெரியாது. பெரியவா அம்ச ஆளாக இருந்தால் அவருக்கு தானே தெரியும். அதுதான் 2001 நடந்த சம்பவம். ஸ்ரீதருக்கு வந்து காசியில் நடக்கிற கும்பமேளாவுக்கு போகணும்னு ஆசை. அங்கே நாகசாதுஸ் அவள்லாம் இருக்கானா, அவளை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாம். ஸ்ரீதர் அப்பாவோட கசின் பிரதரோட மாப்பிள்ளை ராஜுன்றவர் ஸ்ரீதர் வீட்டுக்கு வந்தாராம் ஒரு தடவை. புது பெரியவா வந்து அவரை கும்பமேளா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவள் போகிறா. அதில் ஒரு 6 சீட்டு இருக்குது, நீங்கள் 2 பேர் ஒன்றா அதில் வந்துக்கலான்னு அவள் சொன்னாலாம். ராஜு வந்து ஒரு லீடிங் வக்கீல், ஆனால் பிபி டயபெட்டிஸ் இருக்கவர் தான். அப்போ வந்து ஸ்ரீதரோட அப்பா அங்கே இருந்திருக்கார். அவர் பெரிய ஒரு டாக்டரான். அவர் வந்து சொன்னாராம், ராஜுவுக்கு சொன்னாராம், ஒரு டாக்டராக என்னோடய அட்வைஸை நீ கேட்டுக்கோ, நீ ட்ராவல் பண்ணக்கூடாது, உனக்கு சரி கிடையாது, நீலாம் இப்போ ஃப்ளைட்டுக்கு அங்கே போகிற அந்த இடம்லாம் போகக்கூடாது அப்படின்னா. சரி, வந்து ராஜு வந்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு கிடைக்காது அப்படின்னாராம். இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உனக்கு ட்ராவல் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னாராம். அப்புறம் அவர் ஏதோ கிளம்பி போயிட்டார். அவர் போனாரா அந்த ஊருக்கு அதெல்லாம் தெரியாது ஃப்ளைட்டில். இந்த உமா வந்து நேர மகாபெரியோட திருவுருவப் படத்துக்கு மேலே கிட்ட உக்காந்துட்டு பேசினாலாம். பெரியவா, இப்போ வந்து எங்கள் ஆத்துக்கார் கும்பமேளா போகணுன்னு ஆசைப்படுறாரு, நான் போகலைன்னாலும் பரவாயில்ல, அவருடைய ஆசையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்ட்டு பெரியவா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போகிறோம், நடந்துடும். இந்த பக்கம் எழுந்து வந்தவொடனே ஆத்துக்காரர் சொல்கிறாராம், கும்பமேளா போகலாமா, நான் வரேன் போகலாமான்றாராம். பெரியவா கொடுக்குற புத்தி தானே அது. இந்த பக்கம் வேண்டின்னு இருக்கா, அந்த பக்கம் அவர் சரின்றாரு. அப்புறம் வந்து 2 பேரும் கிளம்பிண்டா. துணிமணியெல்லாம் எடுத்துட்டா, சூட்கேஸில் வச்சுட்டு 2 பேரும் கிளம்பி. இவா இருந்த இடம் வந்து நாக்பூர் போல் இருக்குவா, நாக்பூர். அங்கேருந்து கிங் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான், அங்கே போயிருக்கா. அப்போனா ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுவாக கூட்டமாக இருக்குது. அன்ரிசர்வ்டு தான் அவளுக்கு கிடச்சிருக்கு 2 பேருக்கு. அந்த இடத்துல ஒரு டிடி வந்தார். எல்லாம் பெரியவா அனுப்புகிறவங்க தான் நடக்கும். டிடி ஒருத்தர் வந்தாராம். நீங்கள் வந்து அலகாபாத் போகணுமா அப்படின்னு நான் கேட்டாராம். ஆமாம் அப்படின்னாராம். யார் யாருக்கு அப்படின்னா, டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னாரான். நாங்கள், அதாவது நான் சொல்ல மறந்துட்டேன், இவர் உமா, ஸ்ரீதர், அவருடைய பிள்ளை +2 படிச்சிருந்தான் அந்த பையன். அவன் 3 பேர் வந்திருக்கா இந்த பையன். அப்போது இந்த பையனும் அவரும் 2 பேரும் முதல்ல ஏறிக்க சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு சீட் நம்பரை சொன்னாராம். அந்த பர்த்தை ஆக்குப்பை பண்ணிட்டு உள்ளே இருக்கட்டும், நீங்கள் போய் ஏறிக்கோ, நான் வந்து உள்ளே பார்க்குறேன், நான் வந்து ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு, அது பரவாயில்ல அப்படின்னாராம். அந்த டிக்கெட் கையில் இருக்குல்ல, சரி போகிறோம், மீதி பேலன்ஸ் அங்கே பார்த்துக்கலாம், கிளம்புங்க உள்ளே போங்க அப்படின்னு. அவள் உள்ளே போயிட்டாலாம். உள்ளே போனோன்னா ஏகப்பட்ட கூட்டமாக. அன்றைக்கி 8 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் ராத்திரி தான் போய் சேர்ந்துருக்கு. டிடி வந்து கைலாஷ் நாராயண் சர்மா அப்படின்னு ஒரு பேரை சொன்னார்.
அவர் வந்து சீட்டுக்கிட்ட வந்து இவாளுக்கெல்லாம் சீட்டு என்ன சீட்னா நான் உட்காந்துட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கா. மாறி மாறி வந்து ஒரு பர்த்து கொடுத்துருக்கா, அதில் படுத்துட்டு இருக்கா போல இருக்கா. அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அது மாதிரி இடங்களுக்கு போகும்போது இது மாதிரி இது வர இருக்கும். அவள் சமாளிச்சுன்னு போயிருக்கா. அந்த டிடி வந்து என்ன பண்ணாராம், ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 3 பேருக்கு இது வேணும். அவள் கைலாஷ் நாராயண் சர்மானா அவளும் ஏதோ சரி, நாங்கள் யாரோ சொல்லியிருக்கா போல இருக்குது. நானும் அங்கே வந்து உங்களுக்கு நேரையும் வந்து அங்கே சொல்கிறேன், உங்களுக்கு விடுறேன். அந்த இடத்துல தங்கடமை இடம், தங்குறதுக்கு இடம் வேணும். அந்த மாதிரி இப்போ போனான்னா கைலாஷ் நாராயண் சர்மாவே வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து அவருக்கு பிஸி, அவர் திருப்பி ட்ரெயினில் வரணும். இருந்தாலும் அங்கே இருக்கவா யாரோ ஒருத்தர்கிட்ட, ஒரு மெயினாக மேனேஜர் யார்கிட்ட அவர்கிட்ட வந்து இருக்கா, அவளுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாராம். போனாராம் அவர். ஸோ அவளுக்கு வந்து கைலாஷ் நாராயண் சர்மா தெரியும் அப்படின்னு இவள் நினச்சின்னு இருக்கா. இதே மாதிரி அவள் வந்து அங்கே இருந்தால் அந்த அங்கே அக்காமடேஷன் இருந்தது, அங்கேயே ஆகாரமும் எடுத்துக்கலாம் மாதிரி, அது மாதிரிலாம் எல்லாமே ஃபெசிலிட்டி இருந்து தான் எல்லாம் முடிஞ்சிருந்தோம் ஆசிரம்லேயே. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷமே இந்த மாதிரி திருப்பி போகலாம் அப்படின்னு பார்த்தா பையனுக்கு எக்ஸாம் வந்துடுத்த போல இருக்குது. அவன் இல்லை 2 பேர் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கான் அந்த இதுக்கு, கும்பமேளாவுக்கு, அடுத்த கும்பமேளாவுக்கு. அப்போ போகும்போது அங்கே போனால் எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்குது, ஆசிரமம் ஃபுல்லாக இருக்குது, வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணிக்க கிடையாது அப்படின்னாலாம். அவள் சொன்னாலாம் அங்கே மகாராஜ் ஒருத்தர் இருக்கார் சன்னியாசி, அவரையாவது பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட சொன்னாலாம். சரி அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் அவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் பேரலைட்டிக் அட்டாக் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அவருக்கு கை காலெலாம் இதுவாகலை, விளங்காமல் இருக்குது. அப்புறம் வந்து உமா மகேஸ்வரி ஸ்ரீதரவாலாம் அங்கே அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொன்னான்னா அவர் வந்து சரின்ட்டு நான் பண்ணுறேன் உங்களுக்கு, என்ன பெரியவாளை வேண்டிக்கிறாளேப்பா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னாலாம். அப்போ அவர் சொன்னாலும் இந்த கைலாஷ் நாராயண் சர்மான்னு போன தடவை வந்தார், அவர் தான் வந்து எனக்கு இந்த ஆசிரமத்தை தெரியும்னு எனக்கு சொன்னார், அவர் மூலமாக தான் போன தடவை கிடச்சிது. அந்த இவர் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியல, யாருன்னே தெரியலன்றாராம் மகாராஜ். அங்கே இருக்கவாளும் யாரும். அப்போ கைலாஷ் நாராயண் சர்மா யார் வேலைக்கு தெரியல, போன தடவை பண்ணியிருக்கா, ஹெல்ப் பண்ணியிருக்கான்னா மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ணியிருக்கலாம்னு தோன்றுறது அப்படின்னு அவள் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபரி பாதவேஸ்வரன், மகாபரி பாதவேஸ்வரன்.